சாய்ந்தமருது பிரதேச உணவகங்கள், சந்தை, சில்லறை கடைகள், மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவற்றில் இன்று செவ்வாய்க்கிழமை திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற சிற்றுண்டிகள், பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஷஹிலா இசதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரியின் அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்களில் இருந்து மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகள் கைப்பற்றப்பட்டது. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற, முறையான களஞ்சிய வசதி இல்லாத மற்றும் பழுதடைந்த உணவுகளை வைத்திருந்தோர் மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவை கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. அதேபோன்று சில உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக ஒழுங்குகளை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் மேற்கொண்டுள்ளது. நீங்களே சொல்லுங்க. இல்லை சார், நான் நீங்கள் அள்ளி சின்னதுக்கு என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணி போட்டு கொடுப்பேன். அதால நீங்கள் கிட்ட பார்த்தீங்களா, லைட்டர் இருந்து, ஓனர் இருந்து, அரணை இருந்து எப்படி வரும்? தேங்காய் பூ சம்பளுக்கு புழு எப்படி வரும்? 4-5 நாள் வெளியே கட்டத்தொழில் என்ன கொம்பல் தூச்சறிய சாமான் எல்லாத்தையும் அது என்ன அதை விடுங்க. என்னத்த ஒரு ஷாப்பிங் பேக்ல திருப்பி சுத்தினா காய போடலாம். இல்ல இல்ல சொன்னா இந்த கொரோனா வந்துடுவா. கொரோனா அது தொற்று ஏற்படுறதுக்கு பஸ் வாங்க வாங்க. என்ன சாமான்? சிக்கன் சார்.